சீதாராம் அவரோட ஊர்ல ஆலு டிக்கி அப்புறம் பானிபூரிய வித்துட்டு இருப்பாரு. அவரோட ஆலு டிக்கி அப்புறம் பானிபூரி பக்கத்து கிராமங்கள்ல கூட ஃபேமஸா இருந்தது. வாங்க வாங்க, சுவையான ஆலு டிக்கி, சுவையான கோல்குப்பாவோட டேஸ்ட் பாருங்க. வாங்க வாங்க. சீதாராம்க்கு மாலு அப்புறம் சமன்ட்டு 2 பையங்க இருந்தாங்க. மாலு நேர்மையா உழைக்கிற மனப்பான்மை கொண்டவன். ஆனா சமன் ரொம்பவே சோம்பேறி அப்புறம் தந்திர புத்திக்காரன். மாலு, சமன், சந்தைக்கு போங்க, உருளைக்கிழங்கு, பூரி, காய்கறி வாங்கிட்டு வாங்க. அப்பா, இன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லை, வயிறு ரொம்ப வலிக்குது. மாலு, நீ சந்தைக்கு போயிட்டு வா, போய் எல்லாம் வாங்கிட்டு வா. சில வருஷத்துக்கு அப்புறம் சீதாராம் வயசாயி போய் உடம்பு சரியில்லாம போனப்போ அவரோட வியாபாரத்தை பங்கு பிரிக்கலான்னு நினைச்சாரு. சீதாராம் ஆலு டிக்கிக்கான பிசினஸ மாலுக்கு ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் பானிபூரிக்கான வியாபாரத்தை சமனுக்கு கொடுத்துட்டாரு. மாலு அப்புறம் சமன், நீங்க 2 பேருமே எனக்கு 2 கண்ணு மாதிரி. அதனால வியாபாரத்துல உங்களை நான் ஒரே மாதிரி தான் பார்த்துருக்க, தெரியுமா? நீங்க 2 பேருமே அவங்கவுங்க வேலைய மனசார பண்ணணும். எனக்கு என்ன ஆசைனா உங்க 2 பேருடைய கல்யாணம் ஒரே மண்டபத்துல பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும்பா. அவரோட 2 பசங்க மாலு சம்மனோட கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. மாலுவோட மனைவி பேரு புஷ்பா, அப்புறம் சமனோட மனைவி பேரு விமலா. மாலு தன்னோட ஆலு டிக்கி வியாபாரத்தை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னொரு பக்கம் சமன் வீட்டுல ஓய்வு எடுத்துட்டு இருப்பான், இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். அதனால அவனோட மனைவி தான் பானிபூரி வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. சோம்பேறி சமன் அவனோட வியாபாரத்து மேல பெருசா கவனத்தை செலுத்தாட்டியும் எப்படியாவது அடுத்தவங்களோட சொத்தையும் நிலத்தையும் புடுங்கறதுல அவனோட மூளை ரொம்பவே வேகமாவும் நல்லாவும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். சமன் எப்படியாவது மாலுவோட வியாபாரத்தை கைப்பிடிக்கணும்னு நினைச்சான். இந்த விஷயத்துல சமனோட மனைவியும் சமனுக்கு உடந்தையா இருந்தா. எப்படியாச்சும் மாலுவோட ஆலு டிக்கி வியாபாரத்துல நம்ம கையும் கொஞ்சம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நீங்க ஏதாவது செய்யணும். சமனுக்கு நல்லாவே தெரியும். அதாவது அவனோட தம்பி மாலு தினமும் மோட்டார் சைக்கிள்ல உருளைக்கிழங்கு எடுத்துட்டு வரதுக்கு மார்க்கெட் போவான்ட்டு தெரியும். சமன் ஒரு நாள் ராத்திரி யாருக்குமே தெரியாம மோட்டார் சைக்கிளோட பிரேக்க அறுத்துட்டான். அடுத்த நாள் மாலு ரொம்ப வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தான். நிக்க வேண்டிய இடத்துல பிரேக் ஒர்க் ஆகாததால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு நேரமா பார்த்து சமன் மாலுவோட கடைய கைப்பட்டுட்டான். மாலுவோட மனைவி புஷ்பா ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப பிஸியா இருந்தா. பாவம், அவளால இந்த நேரத்துல கோர்ட்டுக்கெல்லாம் சுத்த முடியாது. அவ தன்னோட மாமனார் கிட்ட இப்படி சொன்னா, மாமா, நீங்க ஒரு வாட்டி சமன் மூத்தார்கிட்ட பேசி எங்களோட கடைய திரும்ப எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல என் கணவரை பாத்துக்கிறதா இல்ல சமன் மூத்தார் மேல கேஸ் போட்டு கோர்ட்டு கீர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கணுமா? மாலுவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் 1 லட்சம் ரூபாய் கேட்டாரு. என்னால அந்த காசை கூட ஏற்பாடு செய்ய முடியல. சமன் என் பேச்ச கேட்கவே மாட்டான். நான் அவன்கிட்ட எடுத்து சொன்னேன், ஆனா அவன் எனக்கு அடங்கவே மாட்டான். ஆனா அவ பண்ண தப்புக்கு கண்டிப்பா அது அவனுக்கு திரும்பி வரும். இப்படியே விட்டுட்டா நான் நடு ரோட்டுக்கு வந்துருவேனே மாமா. இன்னைக்கு அவரு எங்களோட கடைய புடுங்கிட்டாரு, நாளைக்கு எங்க வீட்டையும் புடுங்கிடுவாரு. கதவை மூடுமா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். புஷ்பா கதவை சாத்தினா. அப்புறம் சீதாராம் அவகிட்ட இப்படி சொன்னாரு, என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த மாதிரி நேரம் வரும் தான் நான் அதை யாருக்குமே சொல்லாம வச்சிருந்தேன். இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த 5 ஏக்கரை உன்னோட பேர்ல எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க அங்கேயே குடிசை கட்டி வாழலாம். சீதாராம் அவரோட மருமக புஷ்பா கிட்ட அந்த நிலம் இருக்கிற இடத்த பத்தி சொல்லிட்டாரு. அது முட்டைகோஸ் விளையிற ஒரு வயல் பூமி. சமனுக்கு இத பத்தி தெரியாம இருக்கிறதுக்காக புஷ்பா சில பொருட்களை எடுத்துக்கிட்டு ரகசியமா அந்த பூமிக்கு போனா. புஷ்பா ரொம்பவே உழைச்சு முட்டைகோசுக்கான பயிரை விளைச்சா. மிச்ச நேரத்துல தன்னோட கணவரை கவனிச்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பா. புஷ்பாவோட நிலத்துல விளைச்ச முட்டைகோசு பட்டணத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கும். ஆனா சில நாட்கள்லயே பட்டணத்துல இருந்து ஜனங்க வந்து புஷ்பா கிட்ட இருந்தே முட்டைகோசை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, நீங்க விளையிற காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு ஒரு 5 கிலோ கொடுங்க. எனக்கு 10 கிலோ வேணும். நாளைக்கு 10 கிலோ நான் வாங்கிட்டு போகிறேன், எடுத்து வைங்க.
கஸ்டமர்ஸ் நேரா புஷ்பா கிட்ட இருந்தே முட்டைகோசை வாங்குறதுனால அவ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சா. இதே போல நான் ஒரு வேளை சம்பாதிச்சேனா 1,00,000 ரூபாவை சீக்கிரமாவே சேர்த்து வைக்கலாம். என்னோட கணவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சிடும். ஒரு நாள் காலையில புஷ்பா அவளோட நிலத்துக்கு போனப்போ அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அரக்கன் நின்னுட்டு இருந்தான். நான் நிலாலிருந்து வந்திருக்கேன். உங்களோட காலிஃப்ளவர் ரொம்ப சுவையா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் என்னோட சகோதரர்களுக்கு இதை நீ சமைச்சு போடு. எனக்கு இப்போ உனக்கு சமைச்சு போடுறதுக்கான நேரமே இல்ல. இங்க இருந்து போயிடு. நான் சொன்னதை நீ பண்ணியே தீரணும். அந்த அரக்கன் அந்த நிலத்துல இருக்கிற 10 கிலோ முட்டைகோசையும் அப்புறம் புஷ்பாவையும் புடிச்சுக்கிட்டு பறந்துகிட்டே நிலாக்கு கூட்டிட்டு வந்துட்டான். புஷ்பா அங்க நிலா மேல இன்னும் நிறைய அரக்கர்கள் இருக்கிறத பார்த்தா. போய் பொரியல் குழம்பு எல்லாமே வேய். எவ்வளோ சீக்கிரமா நீ வேலையை முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரமா நான் போய் உன்னை பூமியில விட்டுருவேன். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என் கணவர் பூமியில உடம்பு முடியாம இருக்காரு. அதிகமா பேசாத, நாங்க சொன்னதை செய். புஷ்பா வேற வழி இல்லாம பூரி அப்புறம் முட்டைகோசு பொரியலை செஞ்சா. அத அரக்கர்கள் ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டாங்க. ஆவா, ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்க காலிஃப்ளவர் ரொம்ப ருசியா இருக்கு. நாங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு ஏதாச்சும் கொடுக்க விருப்பப்படுறோம். அந்த அரக்கர்கள் புஷ்பாக்கு ஒரு மந்திர சிவரை கொடுத்தாங்க. அப்புறம் நிலால கொஞ்சம் இடத்தையும் கொடுத்தாங்க. இதுல நுழைஞ்சு நீ நிலாவுக்கு வர முடியும். நிலால உனக்கு நிலத்தை கொடுத்துருக்கோம். இங்க நீ வந்து விவசாயம் பண்ணலாம். எங்க கிட்ட நிறைய தங்கமும் இருக்கு. உனக்கு வேணும்னா அதை எடுத்துக்கிட்டு போலாம். புஷ்பா அவங்க கொடுக்கற தங்கத்தை வேண்டான்னு சொல்லிட்டா. நான் எப்பவுமே உழைச்சுதான் சாப்பிடுவேன். அரக்கர்கள் புஷ்பாவோட இந்த நேர்மைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அரக்கர்கள் கொடுத்த அந்த மந்திர செவத்தை பயன்படுத்தி புஷ்பா அவளோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. புஷ்பாக்கு வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சமன் அவளோட முட்டைகோசுக்கான வயல் பூமியும் கைப்பட்டுட்டான்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா. இதுக்கு புஷ்பா இப்படி எல்லாம் பண்ண? இதை நீ மறைச்சு வைக்கலான்னு பாத்தியா? நான் இங்க இல்லைனாலும் கூட என்னோட காது இங்கதான் இருக்கு. புஷ்பா கிட்ட இருக்கிற அந்த நிலமும் போயிட்டதுக்கு அப்புறமா கூட அவ நொந்து போகாம கோர்ட்டு கீர்ட்டுன்னு எங்கேயும் போனதே இல்ல. ஏன்னா அவளுக்குன்னு நிலாலேயே ஒரு இடம் இருக்கு. புஷ்பா அந்த மந்திர செவரு மூலியமா தினமும் நிலாக்கு போயிட்டு அங்க முட்டைகோசுக்கான பயிரை விளைய வச்சா. இப்போ புஷ்பா கிட்ட 1,00,000 ரூபாய் சேர்ந்துருச்சு. அதால அவரோட கணவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சுட்டா. ஆனா எப்படியோ சமனுக்கு புஷ்பாவோட அந்த மந்திர செவரு அப்புறம் நிலால இருக்கிற அவளோட வயல் பூமிய பத்தியும் தெரிஞ்சிடுச்சு. நிலால விவசாயமா? நானும் நிலாவுக்கு கண்டிப்பா போவேன். அங்க இருக்கிற நிலத்துல நான் விவசாயம் பண்ணி நான் நல்லா சம்பாதிப்பேன். ஒரு நாள் ராத்திரி புஷ்பாவோட வீட்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல சமன் ரகசியமா புஷ்பாவோட ரூம்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கிற மந்திர செவரு மூலியமா நிலாக்கு வந்து சேர்ந்துட்டான். அந்த நேரத்துல எல்லா அரக்கர்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கிற அரக்கர்கள் கிட்ட நிறைய தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தை பார்த்து சமனோட மனசுல பேராசை முளைச்சது. அவன் மூட்டைகள்ல தங்கத்தை நிரப்பினான். அப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். ஆனா அப்போதான் அரக்கர்களோட தலைவர் தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டாரு. சகோதரரு, இவன் தங்கத்தை திருட வந்திருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, வேணும்னு திருடல. நாங்க உன்னை மன்னிக்கவே மாட்டோம். நீ புஷ்பாவுக்கு அநியாயம் பண்ணிருக்க. நான் உன்னை நாயா மாத்த போறேன். அந்த அரக்கர்கள் சமனை ஒரு நாயா மாத்திட்டாங்க. அப்புறம் அவனை பூலோகத்துல விட்டுட்டாங்க. சமன் நாய் ரூபத்துல தன்னோட வீட்டுக்கு வந்தப்போ அவனோட மனைவி அவனை நல்லா அடிச்சு போட்டுட்டு அவனை வீட்ல இருந்தே விரட்டி அனுப்பிட்டா.